வெல்கம் டு விஜி சிம்ப்ளி ஹோம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம், சேஃபாக இருக்கிறோம். இன்றைக்கி வந்து ஒரு டின்னர் தாங்க. பரோட்டா பண்ண போகிறேன். கோதுமை மாவில் வீட் பரோட்டா. எங்கள் கேமராமேனுக்கு இங்கிலீஷில் சொல்லணுமா, வீட் பரோட்டா பண்ண போகிறேன். அது என் ஸ்டைலில் நான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்படி பண்ணுறேன்னு நீங்கள் பாருங்கள். வாங்க எல்லோரும் போய் பண்ணலாம் வாங்க. 250 கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம பிசைறது தாங்க இந்த கோதுமை மாவுக்கு நம்ம அந்த அளவாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைகிற முறை தாங்க. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணுங்க. எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா இந்த மாதிரி இழுத்து 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 இந்த மாதிரி நல்லா பிசையணும். நம்ம பிசைறதுல தான் இருக்குது. 1 hour வந்து அப்படியே போட்டு நம்ம வச்சிடலாம், ஊறட்டும். நல்லா இது எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குங்க. 1 hour நல்லா ஊற வச்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதெல்லாம் பின்னாடி வந்துட்டு எடிட்டர் கொடுப்பாரு. இதை பாருங்க எப்படி சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா மெத்துன்னு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா 1 hour விடணும். நம்ம இந்த மாதிரி எல்லாம் உருட்டி வச்சுக்கலாம். இதையும் உருட்டி வச்சுட்டு ஒரு 1/2 hour பொறுத்து நம்ம திருப்பியும் செய்யணும். அதுக்குள்ளார நம்ம இந்த சால்னா இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த சால்னா, இந்த பரோட்டாக்கு நான் செய்ய போகிற சால்னாவும் உங்களுக்கு தனி வீடியோவாக வரும். இப்போ 1/2 hour ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் நல்லா தடவிக்கலாம். இந்த மாதிரி இது பண்ணிட்டு இந்த பாருங்க, இப்படி ஒரு இது, இப்படி ஒரு இது, இது என் பாணி விஜி ஸ்டைல். இப்படி ஒரு இது. சில பேர் கட் பண்ணியும் பண்ணுவாங்க. நான் இப்படி தான் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணிட்டு இதை வந்து நம்ம இப்படி சுத்திக்கணும். இந்த மாதிரி இப்படி சுத்திக்கணும். அப்படியே லேயர் லேயரா அப்படியே வரும். நம்ம இது வந்து லைட்டா தான் நம்ம திரட்டணும், ரொம்ப அழுத்தி எல்லாம் திரட்டக்கூடாது. இந்த மாதிரி பாருங்க, எல்லாம் நான் இது பண்ணி உருட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம இது வந்து திரட்டி சுட போறோம். நம்ம பரோட்டா நம்ம வந்து லேசா இது பண்ணா போதும், ரொம்ப அழுத்தி திரட்ட வேணாம். லேசா மாவு போட்டுக்கலாம். இந்த ரவுண்டு போதும். அப்பதான் லேயர் லேயரா நல்லா வரும் நமக்கு. நல்லா தோசைகள் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பரோட்டாவை சுட்டு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ஒரு 30 நிமிஷம், அந்த பக்கம் ஒரு 30 நிமிஷம். பரோட்டா கடைக்கு போய்டும். அச்சே 30 நிமிஷம் இல்ல, சாரி 30 செகண்ட். சாரி 30 செகண்ட். நான் எடுத்த மாவுக்கு மொத்தம் 7 வந்திருக்குதுங்க. நல்லா இப்போ வந்து இது பண்ணிக்கலாம். பாத்து பரோட்டாக்கு வலிக்க போகுது. சரி, நான் கேமரா பிடிக்கிறேன், கேமராமேன் செய்வாரு. சூப்பரா தெரியுது. ஓகே, சூப்பரா இருக்கு. இத அப்படியே பிச்சு போட்டு பண்ணி வச்சிருக்கு சால்னால வேற லெவல்ல சாப்பிடுறோம். இப்போ நம்ம பரோட்டா எப்படி இருக்குது என்னன்ட்டு நம்ம பார்த்துடலாம். இதை பாருங்க, அவ்வளோ சாஃப்டா, இதை பாருங்க லேயர் லேயரா வருது பாருங்க. நல்லா அது அவ்வளோ சாஃப்ட்டு. நானே பிக்கலைங்க, அதுவா அப்படியே உதிர்ந்து பாருங்க, என்னமா உதிர்ந்து பாருங்க. இப்போ நம்ம இதில் சால்னா ஊற்றிக்கலாம். ஆஹா ஆஹா, நல்லா அப்படியே இது பண்ணி நல்லா நல்லா இது பண்ணி சாரி உங்களெல்லாம் பார்க்க வச்சு சாப்பிட்றேன். நான் உங்களுக்கு ஒரு வாய். கேமராமேன் அவ்வளோ சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் செய்கிற மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த மாவை ஊற வைக்கிறோமோ அதில் தாங்க அந்த டேஸ்ட்டே இருக்குது. சாஃப்ட்னஸ் அந்த லேயர் லேயராக வருதுலாம்.
இதே மாதிரி செய்து பாருங்க, அருமையாக இருக்கும். இதுக்கு நான் ஒரு சால்னா வச்சுருக்கிறேன். இந்த சால்னா வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும், அதையும் பாருங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சோஷியல் மீடியாவில் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய்.